அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அந்த நிகழ்ச்சியில் மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களை நாங்கள் நேரலையில் அழைத்திருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் பற்றியான ஒரு அபிப்பிராயங்களை கேட்டு அறிவதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதில் பொது வேட்பாளராக தமிழரசு கட்சியின் முன்னாள் உறுப்பினர் அவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள். அதாவது நியாயமா அல்லது அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற விடயங்கள் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை அறிய இருக்கின்றோம். ஐயா, உங்களோட கருத்து என்ன? உங்களோட பொது வேட்பாளரை பற்றிய. உங்களுக்கு நன்றாக தெரியும், இலங்கை அரசியலை, இலங்கை வரலாற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் பார்க்க போனால் 1982ஆம் ஆண்டில் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் நடைபெற்று இதுவரை 46 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. 44 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், 8 ஜனாதிபதிகள் ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கின்றார்கள். இந்த 8 ஜனாதிபதிகளும் சிங்கள வேட்பாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். ஆனால் இந்த 8 ஜனாதிபதிகளும் எங்களுக்கு ஏமாற்றங்களையே பரிசாக தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் தீர்க்கவில்லை, மாறாக அவர்கள் ஏமாற்றியதுதான் வரலாறாக இருக்கின்றது. தற்போது 9வது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் கூட இப்போது வெற்றி வேட்பாளர்கள் என்று கருதப்படுகின்ற 3 வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். சஜித் இருக்கின்றார், அனுரா இருக்கின்றார், ரணில் இருக்கின்றார்கள். இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை எடுத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் உள்ளீடுகளை கொண்டிருக்கவில்லை. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தொடர்ந்தும் இந்த வேட்பாளர்களிடம் நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற, தமிழ் தேசிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துகின்ற, தமிழ் மக்களின் தீர்வினை ஒரே குரலில் உரைக்கின்ற ஒரு குறியீடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் 9வது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தமிழர்களின் ஒற்றுமைக்காகவும், தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமைக்காகவும், தமிழர்கள் ஒரே குரலில் தமது செய்தியை உள்நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் தெரிவிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பொது வேட்பாளர் என்பது நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே சிங்கள தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாக இந்த நியாயத்துவம் ஏற்பட்டிருக்கின்றது. என்று பார்க்கும்பொழுது இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற குறிப்பிட்ட இந்த 3 ஜனாதிபதி வேட்பாளர், அதாவது பெரும்பான்மை மக்களை சேர்ந்தவர்கள், இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனம் சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரியான நிலையில் இருப்பதாக எல்லாரும் பேசிக்கொள்கிறார்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவர்களது பொதுவாக நாட்டை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்க அவர்களது அந்த விஞ்ஞாபனத்தில் ஊழல், மோசடி, லஞ்சம், திருட்டு, கடத்தல், காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக அதற்குரிய பரிகாரம் அளிப்பதாக அல்லது ஊழல், மோசடி, திருட்டு என்ற ஒரு ஆட்சியை நிறுவுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது வரவேற்கத்தக்க ஒரு முற்போக்கான விடயமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வடக்கு கிழக்கு இனப்பிரச்சனை தொடர்பாக அவர்கள் எந்த நிலைப்பாட்டினை கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் திட்ட தெளிவாக எதுவும் கூறவில்லை. ஏனென்றால் அதனை குறிப்பிட்டால் அவர்களுக்கு சிங்கள வாக்குகள் வற்றிவிடும் என்று நினைக்கிறார்களோ தெரியவில்லை. எனவே இந்த 3 வேட்பாளர்களும் இந்த தேசிய இனப்பிரச்சனை விடயத்தில் அவர்கள் ஒரு பொது நிலைப்பாட்டில் இல்லை என்று பார்க்கின்றோம். சிலர் 13வது திருத்தத்தை பற்றி கூறுகின்றார்கள். இந்த 13வது திருத்தம் இருக்கின்ற போதுதான் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மயிலத்தமடு மாதவனை ஆக்கிரமிப்பு, அதே போன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை செய்ய முடியாத அல்லது அதை முழுமையாக இயக்க முடியாத ஒரு நிலைமை, அதனை விட தொல்லியல் ஆக்கிரமிப்பு என்ற அடிப்படையில் கலாசார மைய நிலையங்களை, சைவ கலாசார அல்லது தமிழ் கலாசார மைய இடங்களையும் ஏனைய இனத்தவர்களது அந்த இடங்களையும் ஆக்கிரமிக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. எனவே இந்த 13வது திருத்தத்தினால் அவற்றை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் என்பவற்றை பறித்தெடுத்திருக்கிறார். 13வது திருத்தத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையே மத்திய அரசு பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே வலக்கையால் கொடுத்தவற்றை இடக்கையால் பறிக்கக்கூடிய விதத்தில் இந்த 13வது திருத்தம் என்பது பலவீனமாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் கோருவதெல்லாம் சமஸ்தி தீர்வாக இருக்க வேண்டும். அந்த சமஸ்தி தீர்வில் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மத்திய அரசு நினைத்தபடி கபலீகரம் செய்ய முடியாத அளவுக்கு உறுதியான ஒரு அதிகார பகிர்வாக இருக்க வேண்டும். அந்த வடக்கு கிழக்கு இணைப்பு, சமஸ்தி ஆட்சி முறை, சுய நிர்ணயம், சுயாட்சி சார்ந்த விடயங்களை
இவர்கள் கொண்டிருக்கவில்லை, தர தயாராக இல்லை என்பது தெரிகின்றது. எனவே எப்படி சொல்வது, வடக்கு கிழக்கு இன பிரச்சனைக்கு அவர்களுடைய விஞ்ஞாபனம் தீர்வை தந்திருக்கின்றது, நாங்கள் எப்படி மக்களிடம் சொல்ல முடியும்? அப்படின்னு சொன்னால் அப்போ தீர்வு எந்த விதமான தீர்வுகளும் உங்களுக்கு உறுதி அளிக்கப்படவில்லை என்றால் அப்போ இந்த பொது வேட்பாளர் என்று நீங்கள் நிறுத்துகிறவர்கள் மூலமாக என்ன பலனை பெறலாம் என்று நினைக்கிறீர்கள்? நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். இப்போது தமிழர்களை சிதறடிக்கின்ற செயல்பாடு யுத்தத்தின் பின்னர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது சலுகை அரசியல் அல்லது லாப அரசியல் என்ற அடிப்படையில் சிலர் தங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக பேரினவாத கட்சிகளுடன் ஒன்றித்து பயணிக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தீர்வு விடயம் சம்பந்தமாகவோ வடக்கு கிழக்கு மண்ணை பாதுகாக்கின்ற விடயம் சம்பந்தமாகவோ எந்த விதமான அக்கறையும் இல்லை. அவர்களுக்கு தேவை பதவி, பணம், பகட்டுகள் தான் தேவைப்படுகின்றது. இவ்வாறு வடக்கிலும் கிழக்கிலும் அரசின் பொம்மைகளாக சிலர் இருந்து தலையாட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலைக்கு தமிழ் தேசிய கட்சியில் இருக்கின்றவர்களை தள்ளிவிட வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள். எனவே தமிழ் தேசிய ரீதியான அந்த அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த பொது வேட்பாளர் என்கின்ற தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற, தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்குரிய குறியீடாக, அடையாளமாக இந்த பொது வேட்பாளர் காணப்படுகின்றார். தேவைப்படுகின்றது பொது வேட்பாளர் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கு வடமாகாணத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் 5-6 பேருக்கு மேலே மாற்றுக் கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாக தானே இருக்கின்றார்கள். குறிப்பாக அங்கேயும் ராமநாதன் எடுத்து பாருங்கள், கஜேந்திர பொன்னமலை 2 பேர், வேறொரு ஆள் 3 பேர், விக்னேஸ்வரன் 4, சித்தார்த்தன் 5. இப்படி அவர்கள பக்கம் தானே கூடுதலான மக்கள் நிற்கிறார்கள். அது என்னென்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? பொது வேட்பாளரால் மூலமாக இவர்கள் ஒற்றுமைப்படுத்தலாம் என்று. விடயம் என்னவென்றால், அங்கேயனை பற்றியோ அல்லது டக்ளஸை பற்றியோ வியாழேந்திரனை பற்றியோ பிள்ளையான பற்றியோ நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பேரினவாத கட்சிகளிடம் போரம் போனவர்கள். அவர்களுக்கு தேவை பதவி, பணம், படாபடோபங்கள் தான் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் நான் சொல்லுகின்ற மற்ற 7 தமிழ் தேசிய கட்சிகள் இந்த பொது கட்டமைப்போடு இணைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அந்த 7 தமிழ் கட்சிகள் சொல்லுகின்ற போது அந்த கட்சிகள் பலமாக இருக்கின்றனவா, பலவீனமாக இருக்கின்றன என்று சொல்வதை விட அதில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் வெளியில் நிற்கின்றார். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை எடுத்துக்கொண்டாலும் 4. அதை விடவும் தமிழரசு கட்சியிலும் அது சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதைவிட ஜனநாயக போராளிகள் அமைப்பு என்கின்ற முன்னாள் போராளிகளும் கூட இதில் அங்கத்துவம் பெறுகின்றார்கள். அதையும் விட அனுபவ அடிப்படையாக கொண்ட ஏனைய கட்சிகளும் இதில் காணப்படுகின்றபடியால் எங்களுக்கு கடந்த காலத்தில் தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. எனவே ஒரு 30 வருடம் அகிம்சை போராட்டம் நடந்திருக்கின்றது. 30 வருடம் ஆயுத போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. யுத்தத்தின் பின்னர் 15 ஆண்டுகள் ராஜதந்திர ரீதியான போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. எனவே எந்த போராட்டத்தையும் கூட இவர்கள் கிஞ்சித்தும் அவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. இந்த அடிப்படையில் தான் ஒரு மாற்று சிந்தனை அல்லது மாற்று ஏற்பாடு தமிழர்களை மீண்டும் ஐக்கியப்படுத்துவது, அங்கே எனக்கு பின்னால பிள்ளையானுக்கு பின்னால வியாழனுக்கு பின்னால போகாத அளவுக்கு மற்றவர்களை ஐக்கியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலை 83 சிவில் சமூக கட்டமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த 83 சிவில் சமூக கட்டமைப்புகளும் புத்திஜீவிகளையும், பல்கலைக்கழக சமூகம், ஊடகவியலாளர்கள், மதப்பெரியார்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாக அந்த 83 கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே சமூகத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த 83 கட்டமைப்புகள் சார்ந்தவர்களின் கருத்துக்களை நாங்கள் ஒரு துணிக்கை போன்று அதனை தட்டி கழிக்க முடியாது. எனவே நாங்கள் 75 ஆண்டுகளாக சுதந்திரத்தின் பின்னர் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஜனாதிபதி முறைமை வந்ததன் பின்னர் மன்னிக்கவும் 42 ஆண்டுகள் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் கடந்த காலத்தில் நல்லாட்சி காலத்தில் தீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் செயல்பட்டோம். எதுவும் கிடைக்கவில்லை. மைத்ரி ஏமாற்றி விட்டார், சந்திரிகா ஏமாற்றி விட்டார், அதன் வந்தவர்கள் எல்லோரும் ஏமாற்றி இருக்கின்றார்கள். அவர்களை ஏமாற்றுவது, நாங்கள் ஏமாறுவதுதான் வரலாறாக அமையக்கூடாது. ஒரு மாற்று வழியாக இந்த பொது வேட்பாளரை நாங்கள் பார்க்கிறோம். பொது வேட்பாளர் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வாக்குகள் பெறக்கூடிய மாதிரி அவருடைய செயல்பாடு இருக்கிற நினைக்கிறீர்கள்? உண்மையில் இப்போதுதான் இந்த பிரச்சாரம் என்பது ஓரளவு தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில் இந்த பொது வேட்பாளர் என்பது
வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் என்பது கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குகள் இருக்கின்றது என்று வைத்தால் இந்த வடக்கு கிழக்கில் அந்த 12 லட்சம் வாக்குகளில் ஒரு 2-3 லட்சம் வாக்குகள் அளிக்கப்படாமல் இருந்தாலும் அளிக்கப்படுகின்ற செல்லுபடியான வாக்குகளில் 4.5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை தாண்டினால் அது ஒரு 50 வீதத்துக்கு அதிகமான வாக்குகளாக கணிக்கப்படும் என்று நான் ஒரு கணிப்பு ரீதியாக சொல்லுகின்றேன். எனவே ஒவ்வொரு தமிழனும் சரியாக சிந்தித்து நியாயமான முறையில் வாக்களிப்பானாக இருந்தால், சோரம் போகாமல் இருந்தால், அதாவது பேர்ணவாத கட்சிகளுக்கு வால் பிடித்து அல்லது தலையாட்டி அவர்களுடைய சலுகைகள் பதவிகளை பெறக்கூடாது என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் இருப்பார்களாக இருந்தால் 5 லட்சம் வாக்குகளை கடப்பது என்பது இலகுவான விடயம். ஆனால் சோரம் போகின்ற தமிழர்களால் தான் நமது ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகின்றது. எனவே தமிழ் தேசிய கட்சிகளிலும் சோரம் போகின்றவர்கள் அவ்வாறு போகாமல் வீர வரலாற்றை அடிப்படையாக கொண்டு செயற்படுவார்களாக இருந்தால் இந்த எல்லையை கடப்பது, அந்த மதிப்பீட்டு எல்லையை கடப்பது என்பது இலகுவாக அமையும். தமிழரசு கட்சியில இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள்? இப்போது படிப்படியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிய வேண்டும், திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அவர்கள் அவர் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார். இதனை இந்த சங்கீத் சின்னத்தில் போட்டியிடுகின்ற பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற ஒரு கருத்தினை அவர் சொல்லியிருக்கின்றார். அதே போன்று பார்க்க போனால் ஸ்ரீதரன் அவர்களும் அதற்கு ஒரு ஆதரவான கருத்தினை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். இன்னும் பார்க்க போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளவர்கள் இன்னும் சொல்லவில்லை. ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் அந்த தமிழரசு கட்சி டிஎன்ஏ அமைப்பில் இருந்தவர், அவர் சாதகமான கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அதே போன்று அடைக்கல்நாதன் அவர்கள் வடக்கில் அந்த சாதகமான கருத்தினை எடுத்து வைத்திருக்கிறார். அடைக்கலநாதன் தமிழரசு கட்சி சேர்ந்தவரா இல்லையே? அடைக்கல தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றுதான் 2020 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டவர். 2020 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டவர்கள் 4 பேர் வந்து மாற்றுக் கட்சி, அதாவது டெலோ பிளாட்டை சார்ந்தவர்களா இருந்தாலும் 6 பேர் வந்து தமிழரசு கட்சி சார்ந்தவர்களா இருக்கிறார். அந்த 6 பேரில் நான் நினைக்கிறேன் முகதாசன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் அதனை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள், அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். மிகுதியாக இருக்கின்ற சார்ல்ஸ் நிபர்லான் அவர்களுடைய கருத்தும் கூட நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். அவரும் ஒரு ஆதரவு கருத்தை தெரிவித்தது போன்று ஒரு பத்திரிகையில் பார்த்திருக்கிறேன். 6 தமிழரசு கட்சிக்காரர்களில் 3 பேர் கருத்துக்களை வெளியிட்டு இருக்கின்றார்கள். மீதமாக இருக்கின்ற 3 இருக்கின்றார்கள். ஒன்று சுமந்திரன், மற்றது சாணக்கியன், மற்றது கலையரசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் காலப்போக்கில் என்ன செய்ய போகிறார்கள்? ஆகவே தமிழரசு கட்சியில் 3 பேர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மாற்றுக் கட்சி டெலோ பிளாட்ல இருந்து 3 பேர், 6 பேர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் நான் அதை விட விக்னேஸ்வரன் ஐயாவையும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பார்க்கின்ற போது 7 பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 பேருடைய வாய்களில் இருந்துதான் இன்னும் பதில்கள் வரவில்லை. காலப்போக்கில் நான் நினைக்கின்றேன் நாளைக்கு மத்திய கூட்டம் இருக்கின்றது. அதன் பின்னர் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். வடமாகாணத்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரா, எதிராக இருக்கிற நிலைப்பாடில் இருக்கிறாரா? அவர் மாத்திரம் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார். பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்ற கருத்தினை ஆரம்பத்திலே பேசியிருக்கிறார். அவர் மட்டும்தான் பொது வேட்பாளர் என்பதை, பொது வேட்பாளர் இருந்துவது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு என்றும் அதனை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்றும் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு அவர் பேசியிருக்கிறார். எனவே அவர் ஒருவர் தான் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். மற்றவர்கள் வெளிப்படையாக இன்னும் அப்படியான கருத்துக்களை பேசியதாக தெரியவில்லை. இவர் விக்னேஸ்வர் சுமந்திரன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தானே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இவருக்கு எதிராக செயல்படுகிறார். மற்றவர்கள் எல்லோரும் சாதகமாக தானே செயல்படுகிறார்கள் உங்களோட கருத்தின்படி? ஏறத்தாழ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு 6 பேர் அளவில் அவர்கள் சாதகமான துலங்களை காட்டியிருக்கிறார்கள். மற்றவர்கள் முழுமையான துலங்களை காட்டாது விட்டாலும் ஒருவர் மாத்திரம்தான் வெளிப்படையாக பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும் போது மற்றவர்கள் அப்படியான அறைகூவல்களை இன்னும் 2 சொல்லவில்லை. அந்த ஒருவர் மாத்திரம்தான் இதனை காரசாரமாகவும் மிகவும் காட்டமாகவும் இருக்கின்றவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். இப்போ நாளைக்கு நீங்கள் உங்களுடைய தேசிய சபை கூடுகின்ற பொழுது அவருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை உங்களால் எடுக்க முடியுமா? நீங்கள் மெஜாரிட்டியானாக்கள் ஒன்றாக இருந்து கொண்டு அவரை ஏதாவது செய்ய முடியுமா? உண்மையில் சொல்லப்போனால் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது பொது வழியிலும் கூட ஊடகங்கள் மற்ற உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பொது வேட்பாளர் பற்றிய சிந்தனையை
கூர்மையடைய செய்யக்கூடிய விதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அறிவுபூர்வமாக பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்கின்ற போது நாங்கள் கடந்த காலத்தில் ஏமாற்றப்பட்டோம் என்பதை எவரும் மறுதளிக்க முடியாது. இனியும் சொல்றேன், கடந்த காலம் நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். எதிர்காலத்திலாவது அவர்கள் செய்வார்களா என்று பார்க்கின்ற போது அவர்களிடம் நம்பகமான பதில்கள், நம்பகமான உத்தரவாதங்கள் இருப்பதாக தெரியவில்லை. எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏமாந்து கொண்டிருப்பதை தமிழ் மக்கள், சூடு சொரணை மானம் மரியாதை உள்ள தமிழ் மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தியலாக இருக்கின்றது. நன்றி ஐயா. எங்களது அழைப்பை ஏற்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நாங்கள் எங்களுடைய சேனல் டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எலெக்ஷன் நெருங்குகின்ற வேளையில் நாங்கள் உங்களை அழைப்போம். எங்களுடன் ஒத்துழைத்து உங்களது கருத்துக்களை எலெக்ஷன் கிட்டுகின்ற நேரத்தில் ஒரு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அமைந்திருக்கிறது என்பதை எங்களுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். நிச்சயமாக நீங்கள் ஒரு தமிழ் ஊடகவியலாளராக இருக்கின்றபடியால் தமிழ் மக்களின் இதய சுத்தியான கருத்துக்களை உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சி சேனல் டிவியினுடைய தேர்தல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் மக்கள் முன்னிலையில் கொண்டு செல்வதற்காக நடத்துகின்றோம். எமது தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற எமது தமிழரசு கட்சியின் முன்னாள் உறுப்பினர் அவர்கள் இதில் தொடர்ச்சியாக தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தி தமிழ் மக்களிடம் சென்று தாங்கள் நியாயம் என்பதை சொல்லி வருகிறார். ஆனால் பெருந்தையான மக்கள் இவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு கொள்கையுடன் தான் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள தமிழ் மக்களை அவர்களுடைய நேரடி கருத்துக்களை கேட்பதன் மூலமாக இதை மக்களிடம் தெரிவிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து எமது நண்பர் சிவானந்தம் ஐயா அவர்களை இன்று நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவருடைய நேர்காணலும் கருத்துக்களையும் நீங்கள் நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம். தேர்தல் என்றால் என்ன, எப்பொழுது நடக்கும் என்று கேட்ட பொழுதே இது 5 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுமா அல்லது 6 வருடத்துக்கு ஒரு நடைபெறுமா என்ற ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. இறுதியில் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் 5 வருடத்துக்கு ஒரு முறைதான் என்ற தீர்ப்பை வழங்கியது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிநாயக் அவர்கள் இருந்த காலத்தில் கூட இந்த பிரச்சனை வந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் மக்களுடைய இறையாண்மையாகும். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய விருப்பப்படி தேர்தலுக்கு வாக்களிக்கும் உரிமை அவர்களுக்கு உள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கூக்குரல் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. வடக்கிலும் கிழக்கிலும் இப்பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டங்களோடு நடந்து கொண்டிருப்பதை நாம் பத்திரிகை வாயிலாக அறிகின்றோம். ஜனாதிபதியாக வர இருக்கின்றவர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துவாரா என்று கேட்டபொழுது பதில் எதுவுமே இல்லை. அண்மையில் என்னுடைய புறப்படமாகிய மீன்பாடாம் தேன்நாடு மட்டக்களப்பில் மயிலத்தன மடு என்ற இடத்தில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவின் காலத்தில் ஆளுநர் அனுராதா யகம்பத் என்றவருடைய உதவியோடு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். அந்த இடத்திலே மாடு புல்மேயும் தரையில் அந்த மக்கள் குடியேற்றப்பட்டதனால் அங்கிருக்கின்ற மக்களுக்கு பாலை கறந்து தங்களுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு வருவது கஷ்டமாக இருந்தது. ஜனாதிபதியின் கட்டளைக்கும் அவர்கள் அடிபணியவில்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கும் அவர்கள் செவிமடுக்கவில்லை. எனவே இதற்கு மாறாக மாடுகளின் தோலை உரித்து அதை அந்த புல்தரையிலே வைத்து காய வைத்து அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு வந்து பார்க்கும்படி அவர்கள் சொன்னது மிகவும் வேதனை அளிக்கின்றது. சிங்கள அரசு இங்கே பாரபட்சம் காட்டப்படுவதை நாம் வலுவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. பொதுபல சேனாவின் காரியதர்சி கலகொட ஞானசார தேரோ அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் வடகிழக்கைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்னும் சிறையிலே வாழ்வது நாங்கள் பத்திரிகை மூலமாக அறிகின்றோம். இவர்கள் மீது
எந்த விதமான வழக்கும் இதுவரை தொடரப்படுவதில்லை. அண்மையில் யாழ் நகரில் காங்கேசன்துறையில் தைட்டி என்றொரு கிராமத்தில் புத்தருடைய சிலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த இடத்தை சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்ததாகவும் அதன் பின்னர் இந்த இடத்திலே புத்தருடைய சிலை அமைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள். அங்குள்ள மக்கள் இங்கு புத்த சமயத்தை தழுவியவர்கள் யாரும் இல்லை என்று தங்களுடைய விசனத்தை தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சிங்களவர்களிடமிருந்து தமிழர்களை காப்பாற்றும் முதல் தமிழர்களிடமிருந்து தமிழர்களை காப்பாற்றுவது மிகப்பெரிய பிரச்சனையாக அமைகின்றது என்று கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து பார்க்கும் பொழுது நாடு மெல்ல மெல்ல சிங்களமயமாக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த தமிழர்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் அவர் ஜனாதிபதியாக நிச்சயம் வர முடியாது. இருந்தாலும் தமிழ் இனம் என்றொன்று இலங்கையில் இருக்கின்றது என்பதையும் சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி முக்கியமான குறிப்பு, சிங்கள இன ஜனாதிபதிகளுக்கு எங்களுடைய வாக்குகள் இல்லாமல் கூடிய பெரும்பான்மையை என்றுமே பெற முடியாது. திருவாளர் ராஜலிங்கம் அவர்கள் அண்மையில் நடத்திய ஜனாதிபதி தேர்தலில் 12,256 வாக்குகள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. சிங்கள இனத்திலிருந்து நிச்சயமாக ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவார். அவரிடம் தமிழ் மக்கள் சென்று தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படி கேட்டால் அது மிகவும் சிக்கலாக அமையும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மொத்தத்தில் வடகிழக்கு மக்கள் சுய ஆட்சியே விரும்புகின்றார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்து உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றியவர் மட்டக்களப்பில் இருந்து சிவானந்தம் ஐயா அவர்கள். இவர் ஒரு பலத்த அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து இளைப்பாறியவர். வயதை கிட்டத்தட்ட 80 வயதை தாண்டும் அளவுக்கு இளமையாகவே இருந்து தனது செயல் திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார். தற்பொழுது கனடாவில் வந்திருந்த நேரத்தில் இவரை சந்தித்த பொழுதுதான் இவரிடம் இந்த அபிப்பிராயங்களை கேட்ட பொழுது அவர் உண்மையாக நேரடியாக கண்டு அனுபவிக்கின்ற அந்த துன்பங்களின் அடிப்படையில் தான் அவர் இந்த தனது கருத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். யார் என்பது இல்லை, ஆனால் ஒரு பொது வேட்பாளர் வேணும் என்ற அந்த கருத்தை அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்பதை நாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்பது கூறி அவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம் ஐயா.